கேரியருடைய உச்சத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2026 சிஎம் வேட்பாளராக தமிழகத்துல களத்தில் இறங்கியிருக்கிறார் திரு ஜோசப் விஜய். அவர் நேற்று தேர்தலில் அவருடைய மனுவை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி இருந்துச்சு. அதாவது சொந்த மகளுக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கிறதா அதை நம்ம பார்க்க முடியுது. வருஷத்துக்கு பல ஆயிரம் கோடி அப்படின்னு சொன்னவர் எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துல வெறுமான 730 கோடி தான் சம்பாரிச்சதா கணக்கும் காட்டுறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது நீங்க முதல்ல அது நல்லா ஆரம்பிச்சீங்க. கேரியர் உச்சம் அப்படின்னாரு பார்த்தீங்களா? இவங்க ஒரு படத்துக்கு 300 கோடி 250 கோடி வாங்கினாரு சார். அவருடைய 5 ஆண்டுகளில் விஜயின் உச்சக்கட்ட வருமானம் லிஸ்ட் வந்துருச்சு. இவங்க உருட்டுவாங்க. அவர் அதில் என்ன எழுதி கொடுப்பாரோ அவருக்கு வருமானம் அவருக்கு தானே தெரியும். இவங்க ஃப்ராடு பண்ணது நமக்கு தெரியும். ஒவ்வொரு மடக்கு ஊதிகளும் ஃப்ராடு தான் நமக்கு தெரியும். ஆனாலும் 2020 8.04 கோடி இதுதான் அவருடைய வருமானமே. அப்போ கொரோனா சரி அண்ணனுக்கு படம் கிடையாது, அண்ணனுக்கு ஒரே ஒரு படம் தான் இறங்குச்சு. அது 2021 இறங்குச்சு, மாஸ்டர். அதுவும் ஃபிளாப்பு. அதனால அதுவும் 16 நாளில் எனக்கு தெரியும், என்னுடைய நினைவு தெரியும் தான் 16 நாட்களில் ஒரு படம் இறங்கி ஓடிடியில் வந்துச்சுன்னா அது அந்த படம் தான், மாஸ்டர் தான். மிகப்பெரிய தோல்வி அந்த படம். அதுக்கு காம்பன்சேஷன் படம் தான் லியோ. அந்த படத்தை தமிழ்நாட்டில் லலித் ஒருத்தர் இறங்கல, செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ்னு இப்போ கூட ஒரு தியேட்டர் ஏதோ ஒன்று கட்டியிருக்காரு. அவர் தான் அந்த காம்பன்சேஷனுக்காண்டி லியோன்னு ஒரு படத்தை எழுதி அதுவும் அவுட் என்னன்னு சொல்லிடுறேன். அதையும் 2021 237 கோடி வருமானம் காமிச்சிருக்காரு. 2022-23 198 கோடி, 2023-24 105 கோடி. அந்த 23-24 தான் அவருக்கு லியோன்ற காவியம் வந்துச்சு. அதுலதான் 300 கோடி வாங்கிட்டாருனாங்க. 200 கோடி என்ன கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டா, வாமா அண்ணன் வாங்கினாரு, அதுக்கப்புறம் படம் ஓடலன்னு ப்ரொடியூசர் மீதியை புடிட்டு போயிட்டா அப்படின்றாங்க. அவங்க எப்படியோ உங்களுக்கு தெரிஞ்சா ரைட் தான். 2024-25 184 கோடி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கோட்டுன்னு ஒரு மகாகாவியத்தை எடுத்தாரு. அது என்னன்னு தெரியல, ஏன் எல்லாம் குறைஞ்சிருக்குன்னு தெரியல. இவங்க தான் 250-300 மாங்க. உச்சா அவர் தான் ரஜினியோட அதிக சம்பளம் வாங்கிட்டார், அச்சா உச்சா மாங்க. அவரே கைப்பட எழுதி கொடுத்துருக்காரு. இப்போ மூஞ்ச கொண்டு போய் எங்க வைப்பாங்கன்னு தெரியல. ஆனாலும் இந்த மூஞ்ச கேவலமே வெக்கமே இல்லாம ஊர்ல தூக்கி சுத்திட்டு தான் இருக்காங்க. என்னன்னு தெரியல சார். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு நல்ல நறுக்குன்னு கேள்வி கேட்டீங்க. அதாவது குடும்பத்துக்கே கடனாளின்னு ஆக்கி வச்சிருக்காரு. எனக்கு தெரிய வெளியில கடன் கொடுத்து கேள்விப்பட்டிருக்கேன் சார். அதான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு இடத்துல சொல்லுவாரு, காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லுவார் சார். என்னன்னா இவரும் அதாவது கடன் வெளியில கொடுத்திருந்தாரு 2020-21 காலகட்டத்தில். அவர் அரசியலுக்கு அந்த உச்சத்துல இருந்து அந்த டைம்ல பணத்தை வெளியில கொடுத்திருந்தாரு. அதை எடுத்து எல்லாம் கடன் கொடுத்திருக்காரு, வட்டி கடன் கொடுத்திருக்காரு, ஆச்சா ஆச்சான்னு. ஏன்னா அன்னைக்கு பேசினியே, நீங்க பெத்த அப்பனையும் உன் தலைவன் கடன் கொடுத்திருக்கான். யாரு? உன் தலைமை மடக்கு ஊதி பெத்த அப்பனுக்கு எவ்வளவு கடன் கொடுத்திருக்கான் அப்படின்றத கரெக்டா கணக்கில் வச்சிருக்கான். நோட்டு போட்டுருவாங்க சார். டெய்லி இன்னைக்கு எத்தனை புரோட்டா சாப்பிட்டாரு, காலையில் எத்தனை இட்லி சாப்பிட்டாரு, மொத்த கணக்கு எழுதிருக்கான் போல. அதான் அவன் வீட்டில் உட்காந்து பண்ணியிருக்கான். 3 கோடி கடன் கொடுத்திருக்கான் அப்பாவுக்கு எழுதிருக்கான். சரி, மனைவிக்கு 12.60 கோடி, 12 கோடி 60 லட்சம். பெத்த அம்மாக்கு 87 லட்சம் சார். 87 லட்சம் அப்படின்றது இவர் வச்சிருக்காரு. அந்த கார்ல 4ல் ஒரு பங்கை பிரிச்சு கொடுத்தா 87 லட்சம் முடிஞ்சது. அந்த 87 லட்சத்துக்கு கணக்கில் இருக்க அம்மாவுக்கு 87 லட்சம் எழுதிருக்கான் பாருங்க. ஜோசப் சஞ்சய் மகன், பெத்த மகனுக்கு சார் 8.78 லட்சம் சார். இன்னும் வேலைக்கே போகலாம் அந்த பையன். இப்பதான் கஷ்டப்பட்டு படம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள அவன் பேர்ல கடன் இருக்கு. இதான் அந்த படத்துல ஒரு படத்துல எழுதிருப்பாங்க, அப்பா எல்லா கணக்கையும் அந்த சின்ன நோட்டை எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கான் போல. மகள் பேர்ல 4.6 லட்சம் கடன் எழுதியிருக்கான் சார். இதெல்லாம் வைத்தறிச்சல். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தமிழக மக்கள் எவனாவது பெத்த மகளுக்கு சார் அவன் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். இப்போ நம்ம தகுதிக்கு நமக்கு ஒரு மகன் இருந்தா கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுப்போமா, கடன் வாங்கி படிக்க வைப்போமா? அந்த பிள்ளைகளுக்கு எது ஒரு கஷ்டம், நாளைக்கு எது ஃபங்க்ஷன் வைக்கணும், எது வந்தாலும் நம்ம தான் பார்த்து செய்யறோம். கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட 60 வயசு வரைக்கும் சீர் கொடுப்பாங்க சார். எங்க ஊர்லாம் வழக்கம் இருக்கு சார். பொங்கல் ஆனா சீர் வரும், வண்டியில வரும் சார். இப்போ அப்படிப்பட்ட பெண்களை நம்ம பாதுகாத்து அவ்வளவு தூரம் வாழ்ந்துட்டு இருந்த தமிழ்நாட்டு மண்ணில் இவ்வளவு பெரிய இடத்துல இருந்துட்டு நான் தான் உச்சத்துல இருக்கேன், கஷ்டத்தெல்லாம் விட்டுட்டு ஏதோ குடிசை வீட்டுல இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானே. 4 லட்சம் ரூபாய் மகளுக்கு கொடுத்துருக்கான் சார். அதை எழுதியிருக்காங்க கணக்கில். இவனெல்லாம் வச்சு பார்க்கலாமா? இவனெல்லாம் ஒரு தமிழ்நாட்டினுடைய பிரஜைனே எடுக்கக்கூடாது சார். அது பார்த்தீங்கன்னா இன்னொன்று எழுதியிருக்காங்க. இன்னொன்று பாருங்க சார், அதுதான் 25 வருஷம் யாரு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகளை பெற்றுட்டான். ஒரு சொத்து பசங்க மேலேயோ அதாவது பொண்டாட்டி மேலேயே வாங்கல. இன்னைக்கு சார் கடன் வாங்கி அசட், அதாவது ஹோம் லோன் போட்டு பொண்டாட்டி பேர்ல வீடு வாங்கலாம் சார். ஒண்ணும் இல்ல, லோன் போட்டு வீடு வாங்குறானுங்க. இவன் எவ்வளவு காசு வாங்குறான்? அண்ணா உச்சத்துல இருக்க ஒரு சொத்து. அப்ப எவ்வளவு இன்செக்யூரா ஃபீல் பண்ணிருக்காங்க நீங்க பாருங்க. ஒரு அப்பாவா அவனுக்கு ஒரு நாள் கூட தோண்டதே இல்லை தானே. இல்லைன்னா என் பையன் பேர்ல ஒரு சொத்து வாங்குவான், நம்ம பையன், அவன் நாளைக்கு அவனுக்கு எதுவும் தேவைப்படும் இப்படின்றத எல்லாருடைய அப்பாவும் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு நல்ல குடிமகன் ஒரு அப்பா அவன் நினைக்கிறது தானே. அப்ப 25 வருஷமா என் மகன் மேல ஒரு சொத்து வாங்கிடக்கூடாது, நாளைக்கு அவங்க எந்த வகையில் அதை கிளைம் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் நினைக்கிறான்னா எவ்வளவு, அதாவது என்னை கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஹேட்ரட் ஒஸ்ட் சார்.
நான் எவ்வளவோ கேவலமா அவனை பத்தி பேசியிருக்கேன், வச்சிருக்கேன், மோசமான ஒரு விமர்சகராக இருந்திருக்கேன். நான் நினைச்சதை விட கேவலமானவனா இருக்கான் சார். அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதே மாதிரி பாருங்களேன், இவ்வளவும் பண்ணிட்டோம், இன்னும் இன்கம் டாக்ஸ்ல எல்லாத்தையும் கிழிச்சு அறுத்து தள்ளிடுவாருமாங்க. எல்லாமே இவருதான் அதிகமா இன்கம் டாக்ஸ் கட்டாரு. ஆனா ஒவ்வொரு முறையும் இன்கம் டாக்ஸ் அதிகமா கட்டின அவார்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுத்துருக்காங்க. இவனை கூப்பிட்டு ஒன்றும் கொடுத்தது இல்லை. ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா நிலுவை வச்சிருக்கான். 3.4 கோடி விஜயினுடைய வருமான நிலுவைகள் அப்படின்னு போட்டுவிட்டு 2011-12 ஒரு 91 லட்சம் கொடுக்கணும், 2015-16 ஒரு 88 லட்சம், 15-16 இன்னொரு 1.5 கோடி, 22-23 ஒரு 14 லட்சம், மொத்தமா ஒரு 3.25 கோடி வருமானம் கொடுக்காம நிலுவையில வச்சிருக்கான். இவனெல்லாம் நல்லவன் நம்பி இவனுக்கும் ஓட்டு போட கிறிஸ்டியன்ஸ் அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன ஏதோ பிதா மாயில பரமபிதா உயிரோட ஒருத்தர் விடுவானா, ஒரு கிறிஸ்டியன் விடுவானா சார்? இவனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி பெரம்பூர்லயும் திருச்சியிலையும் ஓட்டு போடுறது கிறிஸ்டியன்ஸ் மொத்தம் பிச்சு நிற்கிறாங்க. இவ்வளவு தூரம் கேடு பண்ணியிருக்கானே, இவனெல்லாம் வச்சு பார்க்கலாமா? அதனால சார் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் விடுங்களேன். கஞ்சால மாட்டிருக்கான் சார் ஒருத்தன் கஞ்சால மாட்டிருக்கான், அது ஏதோ பிரச்சனை, இதெல்லாம் கூட ஏத்துக்கிறேன் சார். இதுல எல்லாத்துலயும் முத்தாய்ப்பா ஒன்று சொல்ற மாதிரி 65,000 ரூபா சார். எப்படி 65,000 ஒரு டிவிஎஸ் எக்ஸல் நீங்க வாங்குவீங்களா சார்? நான்லாம் வாங்க மாட்டேன். டிவிஎஸ் எக்ஸல கூட இருந்தாலும் இவன் பேர்லாம் வாங்கிருக்கான் சார். வெறும் ஒரு 65,000 ரூபாய் பெருமாள் டிவிஎஸ் எக்ஸல கூட வெளில ஒருத்தன் வாங்க, அவன் மக பேர்லயோ வீட்டுல இருக்க எவன் பேர்லயோ வாட்ச்மேன் பேர் கூட இருந்தாலும் நினைச்சா வாங்கலாம் சார். ஆனா அதை கூட அவன் பேர்லாம் வாங்கியிருக்கான் பாருங்க. அப்படி சிறுக சேர்த்துருக்கான் சார் சொத்தை. எவன்ட்டையும் கொடுத்துடக்கூடாது, அம்மாட்ட கொடுத்துடக்கூடாது, அப்பாட்ட கொடுத்துட, அம்மாட்ட கொடுத்துட, நம்மகிட்ட மட்டும் இருக்கணும். எவனுக்கும் 1 ரூபா செலவழிச்சிட மாட்டேன். இப்படி வாழ்ந்திருக்கான். இப்படி ஒரு கேடுகட்ட வாழ்க்கையை வாழலைன்னா எனக்கெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் செத்துடணும் சொல்லக்கூடாது, சீக்கிரம் செத்துன்னு தான் சார் தோணுது. அது இல்லாமல் சரி அதெல்லாம் ஓகே ரைட்டு. இருக்கிறது பூரா கிட்டத்தட்ட 41 பேர் பாஜக, அதிமுக, நாம் தமிழர்ல ஆள் எடுத்திருக்கான் சார். எடுத்து ஃபில்லப் பண்ணி கிட்டத்தட்ட 120 பேர். ஆமா, அதுல 40 பேர் எப்படின்னா சீட்டு கிடைக்காத வந்தவங்க, சீட்டு கிடைக்காம இந்த கடைசி நாள்ல வந்தவங்க, எப்படின்னா 3 நாளைக்கு முன்னாடி வந்தவங்க. அதுல ஒரு சில பேர்லாம் காலையில அறிவிக்க போறான் தெரியுமா? அப்ப இவரு மேக்கப் போடுறது ரூம்குள்ள பேர் பார்த்துருவாங்க, அங்க போய் போட்டோ எடுத்து வரான். நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னு தாவைக்கால சேர்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா இருந்தது. அதுல முக்கியமா சார் ஒரு 2 ரொம்ப பெரிய நட்டோரியஸ் கிரிமினல்ஸ் எடுத்திருக்கான். பேர் கூட எனக்கு சரியா, அதாவது கஞ்சா கடத்தல ஒரு பெரிய ஆளாம், சந்திரகாண்டிபன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 நாள் முன்னாடி தான் ஜாமீன்ல வெளில வந்திருக்கான். சந்திரகாண்டிபன் இவர் பேராவூர் இல்ல, இவர் தான் இப்ப தாவேக்காவினுடைய வேட்பாளர். 10 நாள் முன்னால கஞ்சா கடத்தல உள்ள போய் ஒருத்தன் ஜாமீன்ல வெளியில வந்திருக்கான், ஒருத்தனுக்கு வேட்பாளரா ஆக்கியிருக்கான். அப்படின்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்னு தெரியல சார். அப்புறம் ஒருத்தன் பாலியல் வழக்கு, பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக பூந்தமல்லி தாவேக்கா வேட்பாளர் குட்டி என்கிற பிரகாசம் மீது 6 பிரிவினின் கீழ் வழக்கு பதிவு. வெளியே சொன்னால் கூலிப்படை வைத்து குடும்பத்தை கொன்று விடுவேன் என்று பிரகாசம் மிரட்டியதாக திருவள்ளூர் எஸ்பி அலுவலகத்தில் அப்பெண் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. இந்த குட்டி என்கிற பிரகாசம் தான் இப்ப பூந்தமல்லியோட தாவேக்கா வேட்பாளர். இவன் கூட இப்படி நிக்கான் வந்தாலும் இப்படின்றான் அக்களை காமிக்கிறான், இதை காமி என்னடா பண்ணிட்டு யாரை கூட்டு வச்சு, அதாவது இருக்கக்கூடிய மோசமான கிரிமினல் பூரா எடுத்து வச்சிருக்கான். இதுல லெஃப்ட் பாயிண்ட் ஒருத்தங்க ஆண்டிபட்டி வாங்கியிருக்கான் சார். இப்படி இந்த வரி நான் சொல்லணும், நீ கட் பண்ணா மியூட் பண்ண பிடிக்கும், இப்படியே வந்து சொல்றான். அதாவது கட்சியினுடைய ஒரு மகளிர் அணியினுடைய ஒரு பெண்ணு, தாவேக்காவினுடைய தேனி மாவட்ட தலைவர் லெப்ட் பாண்டி, அவனுக்கு ஆண்டிப்பட்டியில வேட்பாளர் கொடுத்துருக்காங்க. தாவேக்காவினுடைய விஜய் கொடுத்துருக்காரு, கையாட்டுவான், இவரும் கையாட்டுவாரு. இவன் என்ன சொல்றான்னா, அதே கட்சியை சார்ந்த ஒரு மகளிர் அணியினுடைய ஃப்ரீயா கூப்பிட்டா கூட நான் எவனும் வரமாட்டான், நீ எல்லாம் அவ்வளவு பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்றான். எப்படி அந்த பெண், நீ ஃப்ரீயா கூப்பிட்டா கூட உன்னை எவனும் வரமாட்டான், நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் இவ்வளவு வாயி அப்படின்னு அவன் கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணையே சொல்றான். அவன் தான் இப்ப ஆண்டிப்பட்டியினுடைய வேட்பாளர். அவன் பின்னாடி ஒரு கூட்டம் கொடுது. ஒரு ஆஸ்ட்ராலஜர் ஒரு பெண் இருக்கான், அதாவது லவ், செக்ஸ், ஆஸ்ட்ராலஜி 3ஐயும் மிக்ஸ் பண்ணுவான். இந்த உலகத்திலே இல்லாத காம்பினேஷன். அவளுக்கு கூப்பிட்டு இந்த வச்சுக்கோ அப்படின்னா அவன் மொத்தம் அப்படியே வச்சு உரசுறாப்புல, அப்படி உரசி போஸ்ட் கொடுக்குறாப்புல. ஜோதிடத்துல கேன்சரை சரி பண்ணலாம்னு கண்டுபிடிக்கிறா. ஜோதி எல்லாத்தையும் சரி பண்ணலான்றான். அவ வீடியோ எல்லாம் எடுத்துட்டா அவ்வளவுதான், 12 மணிக்கு மேல குடும்பத்தோட பார்க்க கூடாது, ஒண்ணு ரெண்டாவது 12 மணிக்கு மேலதான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான வேலைகள்லாம் பார்த்து வச்சிருக்கா. அவளுக்கு அது போக சார் எல்லாம் அதிமுக கேண்டிடேட் சார், எல்லாம் பாஜக கேண்டிடேட்ஸ். அது போக நாம் தான் வேண்டாம், விடிஞ்சு எழுந்தா அவங்க உங்களதான் கிளிகளும் கிழிக்கிறாங்க, பொழுது போனாலும் உங்களை தான் வச்சு கிழிக்கிறானுங்க. அட்லீஸ்ட் நீங்க இவ்வளவு தூரம் பார்த்தேன், நாம் தமிழ்ல யாராவது எடுத்து போடாம இருக்கலாம்ல. 3 வேட்பாளர் நாம் தமிழர் வேட்பாளர் சார். இப்படித்தான் கட்சி வச்சு நடத்தினா. அதனால அந்த கட்சியில நான் சொல்றேன் சார், இதே பவன் கல்யாண் அவர்கள் 2 தொகுதியில் இருந்தார் சார். அவர் அந்த 2லையும் தோத்து போனாரு. ஆனா அவர் கூட இருந்து ஒருத்தன் ஜெயிச்சான்.
ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த தடவை தளபதி விஜய் அவர்கள் 2 தொகுதியில் அன்னைக்கு அவர் திருச்சியினுடைய இவர் நிற்கிறாரு, திருச்சியினுடைய அந்த திமுக வேட்பாளர் சொல்றாரு, திராணி இருந்தா விஜய்க்கு அவரு பெரம்பூரை கேன்சல் பண்ணிட்டு வேட்புமனு கேன்சல் பண்ணிட்டு இங்க மட்டும் நிக்க சொல்லுங்க, 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் அவர் ஜெயிச்சு காட்டுறா பண்றேன். அது அவர் சவால் விடுறாரு. அந்த சவாலின் பேர்ல நான் சொல்றேன், நான் கேரண்டி கொடுக்குறேன் சார், இல்லைன்னா என்னன்னு கூப்பிட்டு கேளுங்க, 2 தொகுதியில் விஜய் தோப்பார். கணிசமான ஓட்டுல எப்படி குனிஞ்சாப்புல வெளியில வந்தாரு தெரியுமா, யார் அடிச்சாலும் அப்படின்னு கமலஹாசன், அதே மாதிரி இந்த ஆளும் குனிஞ்சாப்புல வெளியில வருவான். 2 தொகுதியை விட்டும் ஒண்ணும் இல்லாம பனையூர்லயே ஒதுங்க விட்டு, அதோட இனிமே நீ பனையூர் விட்டு வெளியிலே வரக்கூடாதுன்னு ஆக்கணும், மக்கள் ஆக்குவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 1 தொகுதியில் கூட இந்த தடவை தாவேக்கா வெற்றி பெறாது என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. தேங்க்யூ.